வணக்கம் பொம்மிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பக்ரீத் ஸ்பெஷல் பிரெட் ஸ்வீட் ரெசிபி. இதை டபுள் கா மீத்தான் கூட சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கிற இந்த ஸ்வீட்டை ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஸோ ஸ்டே கனெக்டட். பொம்மிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. முதல்ல 6லேருந்து 7 பிரெட் ஸ்லைசஸை நம்ம எடுத்திருக்கோம். ஒரு கத்தி எடுத்து அப்படியே ஒவ்வொன்றத்தையும் 4 பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் இருக்கிற க்ரஸ்ட் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெயில். பொரிக்கும் போது அந்த கார்னர்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்பவுமே கார்னர்ஸை ரீட்டைன் பண்ணிட்டு தான் பொரிப்பேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த பிரெட் ஸ்லைசஸை நல்ல எண்ணெயில் பொரிக்கணும். பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி நல்ல லைட் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இது எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு எண்ணெயை வடிச்சிட்ட பிறகு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஆற வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கலர் கரெக்டாக இருக்கும் நமக்கு. அடுத்ததாக நம்ம நட்ஸ் எடுத்துக்க போகிறோம். பாதாம் பருப்பு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு இருக்குது. கூட இந்த மாதிரி வால்நட்ஸ் இது கூட வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச திராட்சை எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஒரு பெரிய கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது கொஞ்சம் உருகின உடனே இந்த நட்ஸு அப்புறம் ரெய்சின்ஸ், அதாவது காஞ்ச திராட்சை எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா திரும்ப ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ ஒரு ப்ரௌன் கலர் வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போது இதில் பாதி அளவுக்கு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த நட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ ஒரு பாதி அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரிசர்வாக. அடுத்ததாக இதிலேயே ஒரு 1/2 லிட்டர் திக்கான பால் சேர்க்க போகிறோம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு 1/2 கப்பு கோவா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் ஸ்வீட்டான கோவா தான் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் இல்லாத கோவா கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ கோவா சேர்த்த பிறகு ஒரு கரண்டி வச்சு இதை பால் கோவா எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். அடுத்ததாக ஒரு 3/4 கப்பு சர்க்கரை நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட் இல்லாத கோவா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1 கப் சர்க்கரை கூட இதில் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரை கரையிற அளவுக்கு முதல்ல கலந்து விடணும். அடுத்ததாக இதோ பொரிச்சு வச்சுருக்க பிரெட் பீசஸ் பாருங்கள். அது நல்ல ப்ரௌன் கலரில் நல்ல பிஸ்கெட் மாதிரி இருக்குது. இந்த பிரெட் பீசஸ் எல்லாம் பால் கொதிக்க ஆரம்பித்த உடனே எல்லாத்தையும் போட்டுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த பிறகு பாருங்கள், பால் ஃபுல்லாக இழுத்துருச்சு இந்த ப்ரெட்டு. இப்போ இதை ஒரு பெரிய பவுலில் இந்த ப்ரெட் பீசஸ் உடையாத அளவுக்கு பார்த்து எடுத்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் இது மேலே போட்டு நல்லா அந்த ப்ரெட் பீசஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கண்டென்ஸ்டு மில்க் ஆப்ஷனல் தான். அப்புறமா ஃபைனலாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் போட்ட உடனே நம்ம பிரெட் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சுஜாதா அண்ட் கௌதம் ஃபார் பொம்மிஸ் கிச்சன்.